Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 4 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம தலைவர் அவன் தலையவே கஷ்டப்பட்டு காலி பண்ணாரு. ஆனா என்னாச்சு, அந்த தருதல தலையில்லாமையே பேசிட்டு இருக்கான். இப்பவே அவரோட பாடி பாதி பஞ்சரு. என்ன இவன் இன்னும் சாவலியான்னு ஷாக்ல இருக்கும் போதே அவன் ஓங்கி அடிக்க வருவான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த சயின்டிஸ்ட் அவர் பாடியில இருக்க சர்க்கியூட் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி மொத்த பவரையும் ஒரு ஹேண்டுக்கு கொடுப்பான். அடிக்கிறதுக்கு இல்ல, அடி வாங்குறதுக்கு. பாவம் அந்த மனுஷனும் அந்த ஒத்த கையை வச்சு அந்த அட்டாக் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தடுப்பாரு. ஏன்னா மாங்குன்னு பொங்குன்னு குத்திட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, ஒரு சில அடியெல்லாம் மூஞ்சி முகரான்னு விழும். அப்படி கஷ்டப்பட்டு அதெல்லாம் தடுத்து திருப்பி சண்டை போட்டா ஒரு அடி தான் வைப்பான். செவுத்துல போட்டோ ஃப்ரேம் மாற்ற மாதிரி போய் அங்க இருக்க பில்டிங்ல மாட்டிக்குவாரு. வாயில இருந்து பைப்பு கனெக்ஷனை திறந்து விட்ட மாதிரி ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது. முன்னாடி ஒரு சூப்பராவே சண்டை போடுவாரு. ஏன் இப்ப இல்லன்னா, இதுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃப் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கே மனுஷன் மனதளவுல ரொம்பவும் வீக் ஆயிட்டாரு. அடி வாங்கும் போது சில பல காரணங்கள்லாம் இப்படி சொல்லி சமாளிக்கிறதானே. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கைஜு வந்து கும்முன்னு கும்மி தூக்கி வீசிரும். பாத்துக்கிட்டு இருந்த இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவரோட பாடியோட நிலைமை ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்காமா. என்னென்னமோ அவனும் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல. நறுமி வந்தாதான் இவரை காப்பாற்ற முடியும். அதனால தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். ஆனா மனுஷன் மறுபடியும் எந்திரிச்சு நின்னுகிட்டு, ஒன்னு கவலைப்படாத குருசு, நம்ம சேர்ந்து இவனை தோக்கடிப்போம் பாரு. ஃபுல் பவர்ல சண்டை போடும் போதே அவன் அந்த அடி அடிக்கிறான். இந்த நிலைமையில சண்டை போட போறாராமா. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவ்வளவு நேரமா அந்த குருசு இவரோட சூட்டை டிஃபென்சிவ்க்கு தாங்குற மாதிரி தான் மாத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் அடிப்பான், வாங்குவாரு, சாவாரு, அந்த நிலைமை ஆயிரும். அதனால பாடியில இப்போதைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்க சர்க்கியூட் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தி அஃபென்சிவ்க்கு மாத்திரு, நானும் எகிரி அடிக்கிறேன் பாரு. அட கெலட்டு பையில டிக்கே கூட விடால முடியல, இதுல எகிரி அடிக்க போறாராம். சரி ஓகேன்ட்டு பண்ணி விடுவான். லெஃப்ட் ஆம பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரா. ரொம்பவும் பவரை யூஸ் பண்ணிக்கினா பாடி காய்லாங்கடையில போறதுக்கு கூட தேராது. அதனால வேண்டவே வேண்டாமா. அதை பத்தி எல்லாம் அந்த மனுஷனுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவரோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு நல்ல செட்டப்போட ரெடியா இருக்குது. இனி இதுக்கப்புறம் வர கைஜூஸ் எல்லாத்தையுமே நியூ ஜெனரேஷன் பாத்துக்குவாங்க. அதனால இந்த சண்டையில மொத்த பவரை யூஸ் பண்ணி செத்தாலும் பரவாயில்ல, இந்த கைஜூ நம்பர் 9 காலி பண்ணிட்டேன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. லைக் இவரோட ஒய்ஃப் கைஜூ நம்பர் 6 காலி பண்ணாங்கல்ல, அதே தியாகத்தை நானும் பண்ண போறேன்னு ரெடி ஆயிட்டாரு. அந்த டைம் கைஜூ நம்பர் 9 ஒரே குத்து அப்படியே மனுஷன் பேய் அடிச்ச மாதிரி நிப்பாரு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக். அதாவது கிக்கரு, நானும் உங்களை மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்து உங்களை மாதிரியே நானும் ஆவேன்னு சொன்னால, அந்த விஷயத்தை கேட்டப்போ அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப கூட திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. சரி எப்படி இருந்தாலும் இது நம்ம புள்ளையாச்சே, இப்படி தைரியமா தான் பேசுவா அப்படிம்பாரு. ஆனா என்ன, இந்த வேலை ரொம்ப டேஞ்சரான வேலையாச்சு, அதான் அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இப்போதைக்கு அவ சின்ன புள்ள. ஆனா காலங்கள் போக போக டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல தான் அவ வந்து ஜாயின் பண்ணான்னா அது அவளோட முடிவு. ஆனா ஒண்ணு, அவ எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் அவளுக்காண்டி ட்ரைனிங் கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி அவரோட மைண்ட்ல இருக்க நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவன் தான் ஓங்கி ஒரு குத்தி இருக்கானே, அவன் கையை ஏதோ பாகுபலி சிவலிங்கத்தை தூக்கிட்டு போற மாதிரி அதோட கையை புடிச்சுக்கிட்டு முக்கிட்டு இருப்பாரு. நான் ஒரு டேடியா இருந்து என்னோட டாக்டருக்கு ஒண்ணுமே செஞ்சதில்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கைஜோ நம்பர் 9 கையை அப்படியே மேல தூக்குவாரு. இங்க இந்த குருசு பார்த்துட்டு மிரண்டுவான். ஏன்னா இப்ப அவரோட பாடிக்குள்ள இருந்து பயங்கரமா மேக்னெட்டிக் எனர்ஜி வெளியில வந்துகிட்டு இருக்குது. இது சண்டைக்கு ஓகே தான், ஆனா அவருக்கு நல்லது இல்ல. அங்க அந்த கைஜோட கையை தட்டி விட்ட உடனே அதை அடுத்து அட்டாக் பண்ண வரும். அதுக்குள்ள ஒரு அடியாத அடிச்சு இதை காலி பண்ணிடணும். அப்பதானே கிக்கருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ அவளை யோசிச்சு பார்த்துட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பவர் எடுத்து ஓங்கி ஒரு அடி. இது அந்த கைஜோ நம்பர் 9 எதிர்பார்க்கல. இங்க இவனுமே பயந்து போய் தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவரோட உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு இவனுக்கு கவலை. இப்ப அவர் யூஸ் பண்ற பவர் கைஜோ நம்பர் 2 மெயின் பஸ்ட் அட்டாக். இந்த அட்டாக்ல தான் சப்போரோ செத்து போச்சு. ஆனா என்ன, இந்த பவரை அவரோட பாடியில இருந்து இப்படி யூஸ் பண்ணாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப இருக்க நிலைமைக்கு தான் அவர் சாகருக்கு தயாராயிட்டாரு. அப்பதான் கைஜோ நம்பர் 9 பாடியில இருக்க அந்த மெயின் கோர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. சரி ரைட்டு, இனி இதுக்கப்புறம் அதை அழிச்சா சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு பார்த்தா அந்த கைஜோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சூப்பர் அப்பு, தெரியும்டா நீ இந்த மாதிரிலாம் முக்கிய முனைங்க நீ அடிப்பேன்னு. சென்டிமெண்டாலாம் நீயே நினைச்சுக்கிட்டு மனசுல வெறியேத்திட்டு அடிச்சிருப்பேலே, அதெல்லாத்துக்கு நான் ரெடியா தான்டா வந்தேன்னு சொல்லிட்டு அதோட பாடி ஃபார்மை மாத்திரும். அதாவது இவரோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கான ஒரு டிஃபென்சிவ் ஃபார்முக்கு நீ என்ன பண்ணாலும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு செகண்ட் அட்டாக் வேற ட்ரை பண்ணுவாரு. ஒன்னு அடிக்கிறதே பெரிய விஷயம், ரெண்டெல்லாம் வேற லெவல். அப்படி இந்த மாதிரி அட்டாக்க ஒரு மனுஷன் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு அந்த கைஜுவே சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல ஓங்கி ஒரு அடி, அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். அங்க இருக்க பில்டிங்கே செதறும். நம்ம கைஜு நம்பர் 8 வரும்போதே அதை பார்த்துக்கிட்டே தான் வரும். அப்புறம் தான் கைஜு நம்பர் 9 காட்டுறாங்க. அடிச்ச அடியில பாடி அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி ஒழுகி ஊத்த ஆரம்பிச்சிடும். சூப்பர், அவரு சாது ஸ்டார்னு சொல்லி குருசுக்கு அவ்வளவு
அவ்வளவு சந்தோஷம். அப்பந்தான் அந்த கைஜு நம்பர் 9 ஒரு ட்விஸ்ட் வைக்கும். பரவாயில்ல நல்லா தான் பண்ணேன், ஆனா என்கிட்ட இந்த பவர்லாம் பத்தாதுன்னு சொல்லும். அப்படின்னு அது இன்னுமே சாவல. மனுஷங்களோட பாடி பவரை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு தான் அட்டாக் பண்ண முடியும். மேபி கைஜுவோட பாடி உங்ககிட்ட இருந்துருந்துச்சுன்னா நான் வேணா உங்ககிட்ட தோத்துருப்பேன் அப்படின்ட்டு மறுபடியும் அதோட பாடியை ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கும். அங்க மனுஷன் ஆல்ரெடி சாகிற கண்டிஷன். ஆனா மனுஷன் சொல்றது இன்னும் ஒரு டைம் அட்டாக் பண்ணா போதும், இன்னும் ஒரு டைம் அப்படின்னு சுயநினைவுல இல்லாம சொல்லிட்டு இருக்கும் போதே அலேக்கா கைஜு நம்பர் 9 அவரை முழுங்கிரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நருமியும் நம்ம கஃப்காவும் வருவாங்க. வந்து பார்த்தா நம்மால ஃப்ரெஷ்ஷா நின்னுட்டு இருப்பாரு. தலைவரே, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு நருமி பக்கத்துல போவான். அந்த செகண்டுங்கும் போது கஃப்கா கண்டுபிடிச்சிருவான் அது நம்ம தலைவர் இல்லைன்னு. கரெக்டா நருமியை அட்டாக் பண்ற அந்த டைம்லங்கும் போது கஃப்கா வந்து காப்பாத்திடுவான். இல்லன்னா அந்த பிளாஸ்ட்ல அவன் செத்துருப்பான். முன்னாடி எல்லாம் அவன் கையை வச்சுக்கிட்டு அந்த குண்டு மாதிரி வச்சு அட்டாக் பண்ணுவான். அது வெறும் புல்லட் மாதிரி தான் வரும். ஆனா இப்ப அவன் சும்மா பண்ணதுக்கே பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. இது அதே கைஜு தானான்னு ஒரு டவுட். சரி, கைஜு இங்க இருக்குதுன்னா நம்ம டைரக்டர் எங்க அப்படின்னு கேட்டா அதுவும் நானே அப்படின்ட்டு அந்த இயர்போனை கழட்டி இப்பதான் நான் அவனை கொன்னேன், எனக்குள் ஒருவன்னு நான் அவனை உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் அந்த பீதியில இருக்கும் போதே கிக்கரு வந்து கண்ணா பின்னான்னு சுடுவான். எங்க அப்பா செத்துட்டாரு, நீ சொல்றதை என்னால நம்ப முடியாதா லூசு பயலன்னு. உடனே அந்த கைஜுவும் ஓ நீதான் அவரோட பொண்ணா, இந்தா பாத்துக்கோன்னு மூஞ்ச வேற காட்டுவான். அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். அந்த டைம் நருமி அவன் பவரை யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். எந்த அட்டாக்கும் வேலைக்கு ஆகல. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கும். இப்ப அவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவனுக்கு அவர் சொன்ன விஷயம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு கீழே ஒரு நல்ல டீம் உருவாகணும், அவங்க மட்டும் உருவாகிட்டாங்கன்னா என் உயிரை தியாகம் பண்ண கூட நான் தயார், அதுக்கப்புறம் நீ தான் இந்த டிஃபென்ஸ் போர்ஸையும் நம்ம நாட்டையும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவனை நானே காலி பண்றேன்னு அட்டாக் பண்ண போவான். ஆனா கைஜு நம்பர் 9 சாரிப்பா, நான் பண்ண வேலைக்கு எல்லாருமே இப்ப என் மேல கடுப்புல இருப்பீங்க, அதனால எகிரி எகிரி ஏறி ஏறி அடிப்பீங்க, அதனால இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ரெக்கெல்லாம் விரிச்சிட்டு பறக்க ஆரம்பிப்பான். எங்கடா போறேன்ட்டு நருமி மேல இருந்து அட்டாக் பண்ணுவான். அதை அசால்ட்டா அவன் தடுத்துருவான். நருமிக்கு அவன் எப்படி மூவ் பண்ணுவான்னு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலுமே இப்ப அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டான்ல, சோ டிஃபென்ஸ் பவரும் பயங்கரமா அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது நருமியோட பவர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அவன் தொக்கா மாட்டிட்டான். தம்பி, இன்னொரு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓங்கி நம்ம கஃப்கா ஒரு குத்துவான். அசால்ட்டா தடுத்துருவான். இனி உன் பப்பெல்லாம் இங்க வேகாது தம்பி அப்படின்ட்டு வில்லத்தனமா ஒரு லுக் விடும் பாருங்க, கொடூரமா இருக்கும். இனி இதுக்கப்புறம் இந்த கைஜுவை சண்டை போட்டு ஜெயிக்க போறானுங்களா இல்ல இவனுங்களை படுக்க போட்டு அது மசாஜ் பண்ணி விட்டுட்டு போதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.